பிறப்பின் அடிப்படையில் உயர்வு தாழ்வு உண்டு அப்படிங்கிறது தான் சனாதனம். நீங்க சாமி கும்பிட்றது, காவடி தூக்குறது, நாக்கு குத்துக்கிறது, அளவு குத்து, இது இல்ல சனாதனம்ங்கிறது. இதெல்லாம் சடங்கு, சம்பிரதாயம், ரிச்சுவல்ஸ். எப்படி வேணாலும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு அந்தந்த ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி இந்த வட இந்தியாவில் இருக்கிற இந்துவும் தென்னிந்தியாவில் இந்துவும் இந்துன்னு சொல்லிக்கிட்டாலும் ஒரே மாதிரி கலாச்சாரம் இருக்காது, ஒரே மாதிரி சடங்கு இருக்காது. சடங்கு மாறுபடும், அது சூழலை பொறுத்தது. ஆனா கான்செப்ட் ஒண்ணு என்னன்னா, பிறப்பின் அடிப்படையில் உயர்வு தாழ்வு உண்டு. ஆணாய் பிறந்ததனால் அவன் மேலானவன், பெண்ணாய் பிறந்ததனால் அவள் கீழானவள் அப்படிங்கிற கான்செப்ட் தான் சனாதனம். இது மாறாதுங்கிறது தான் சனாதனம். பிராமணர்கள் தான் எல்லாரை விடையும் உயர்ந்தவர்கள், மற்ற எல்லாருமே கீழானவர்கள் தான் அப்படிங்கிறது சனாதனம். இந்த கோர் கான்செப்டை வச்சுக்கிட்டு தான் எத்தனையோ ஓபிசி லீடர் வந்தாங்க, எவ்வளவோ புரட்சியாளர்கள் தோன்றினாங்க. தலித்துகளுக்கு எதிராக வன்முறையை தூண்ட முடிஞ்சதை தவிர இதை மாற்ற அவங்களால முடியல. இப்போ அந்த அளவுக்கு இங்க சனாதனம் ரொம்ப கெட்டி தட்டி இறுகி போய் கிடக்கு. அதுதான் எதிர்க்கணும். நம்ம பார்ப்பனை எதிர்ப்புன்னு சொல்ல, பார்ப்பனியே எதிர்ப்புன்னு